ஹலோ கைஸ், இந்த வீடியோ வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லார் டிரான்ஸ்மிஷனில் சீசன் 2 எபிசோட் 20 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. ஸோ பண்ணுறது பார்த்துட்டு வந்தீங்கன்னா கதை கண்டிப்பாக ஓகே. இந்த வீடியோ ஸ்டார்டிங் பண்ணலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த மூங்கில் ரெசிடென்சியில் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் சேப்பு சொல்லிட்டு போயிட்டு வந்து நீ உண்மையிலே இங்கே கல்டிவேட் பண்ணதா இருக்கியாண்ணா அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் இருக்கான். பிரேக் த்ரூ பண்ணுறப்பா கஷ்டமான பிளேஸ் எவ்வளோ இக்கடான சூழ்நிலை சமாளிச்சு வந்திருப்பான். அது எல்லாத்துலேயும் விட்டு கொடுக்காம இது பண்ணது. ஸோ இது எல்லாமே இது நான் கண்டிப்பாக சேபர் கூட வந்து போயிருக்கணும். நான் இப்படி தப்பு பண்ணியிருப்பேன், நான் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக நான் வந்து வெளியே போன இந்த இடம் எனக்கு அன்னைக்கு இடம் கிடையாது அப்படின்னு ஹீரோவுக்கு கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. கூடிய சீக்கிரமாக பேமிங். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து ஜூலியும் இந்த இதில் பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட் ஹீரோ நான் பண்ணுறேன் பார்த்தா அந்த பேமிங் டெக்னிக், அந்த ஒரு டெக்னிக்கை பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் சிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பைத்தான் இருக்குங்க. ஸோ எந்த பைத்தானா ஹீரோ நினைக்கிறான். ஸோ இந்த டான்ஸ் சொல்கிறீ பைத்தானா இப்படி இவ்வளோ பெரிய பைத்தான் நம்ம மறந்துன்னு சொல்லிருக்கேன். ஸோ அந்த பைத்தானுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று மினுக்க ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ போய் இதுன்னு பார்க்க அது பார்த்தீங்கன்னா அந்த ஜேட் டோக்கனு. ஸோ ஹீரோ பார்த்தா அந்த ஜேட் டோக்கன் எடுத்த உடனே அந்த ஸ்டான் ஒர்க்கை பார்த்தா அவள் சொல்லியிருப்பா, டி இம்மார்டல் கல்ட்டு நீ கண்டிப்பாக உயிரோட போக முடியும். எங்கள் வயசுக்கே மாஸ்டர் கொண்டுட்டு இல்லை உன்னா அப்புறம் கழுகுறேன்ல கண்டிப்பாக என் மாஸ்டர் கொள்ளுவாடான்னு கத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ இந்த பாம்பு தான் அந்த வைஸ் மாஸ்டர் இதனோட கோர் அப்சர்வ் பண்ணால் கண்டிப்பாக என்னால் வந்து பிரேக் த்ரூ பண்ண முடியும் நம்பர் அப்படின்னு ஹீரோ பார்த்து கோர் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நான்ஸ் அண்ட் சோல் கோர் கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணிட்டு ஹீரோ பார்த்து அந்த கோர் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான் அந்த இடத்துல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோரோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஹீரோக்குள்ள வந்து கொஞ்சம் மெஜ் இருக்குது. கொஞ்சம் கண்டிப்பாக இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பைமான் டெக்னிக்கை வந்து கற்றுக்கணும். ஸோ ஹீரோ அப்சர்வ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நெபுலா லிம் ரீச் பண்ணிட்டான். நான் வந்து நெபுலா லிம் ரீச் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து என்னால் வந்து பைமேன் டெக்னிக் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஹீரோ பார்த்தீங்கன்னா பைமேன் டெக்னிக் பற்றி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான் இடத்துல. ஸோ ஸ்பிரிச்சுவல் பவர் ஸ்டார் பவர் இந்த ஒன்றா மெர்ஜ் பண்ணி எனக்குள்ள இருக்க ஆறாவது ரிமூவ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் வந்து அந்த இடத்துல அந்த நீல கண்கள் மீன்கள் அது சொன்ன ஒரு இங்கே தாண்டா அவனுங்க இருப்பானு இந்த இடத்துல சர்ச் பண்ண சொல்லிருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த மெர்மைட் பொண்ணு பார்த்துருச்சு. இவங்க ரெட்மேட் கிளேவ் மேன்ஷன் உடனே வந்து சிஸ்டர் 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 கத்திட்டு வந்துட்டு இருக்கா. ரெட்மேட் கிளேவ் மேன்ஷன் நம்ம மூங்கில் ரெசிடென்ஸ் அந்த பேட் இருக்கு பின்னாடி என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க சிஸ்டர் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பேமேட் டெக்னிக் இப்போ தான் உனக்கு அப்சர்வ் ட்ரைவ் இருக்கா. என்ன கொஞ்சம் தான் என்னால் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிருக்கேன். அந்த இடத்துல வந்து டெக்னிக்கை ஹீரோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சு அந்த இடத்துல. ஸோ அதுக்கு வந்து அந்த வேர்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வந்து சொல்லிட்டு இருக்க மெர்மைட் சிஸ்டர் அவங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த ரெட்மேட் கிளேவ் மேன்ஷன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க சொல்லிட்டு இருக்க இடத்துல நீ கவலைப்படாதவங்களா உள்ள வர முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜூலி சொல்லிட்டு இந்த டீல் ஹீரோ அப்பீரன்ஸே மாத்திட்டு வெளியே வருவோம் பாருங்க. அந்த பேக்கராக சிஸ்டர் நாங்கள் பாருங்க எவனோ வந்துட்டு ரெட் பிளேக் மேட்ச்னா ஸோ ஹீரோ உடனே மாஸ்க் எடுத்துட்டு இது நான் லூ அப்படின்னு சொல்லிட்டு லூசிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இடத்துல. பிரதர் லூ உண்மையில் இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ஜூலியை பார்க்குற அவங்களோட டெக்னிக் ரொம்பவே அற்புதமாக இருக்கும், ஸ்டேஞ்சாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அங்கிள்லாம் வந்து சூப்பர் பரவாயில்ல நீங்கள் கடைசியாக வந்து இதை லேர்ன் பண்ணிங்க போனா அங்கிள்லாம் வணக்கங்கள் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பேன் அந்த இடத்துல. என்ன சொல்லிட்டுருப்பான். ஸோ நான் கண்டிப்பாக வந்து என் நன்மை சேவர் தெரிய வந்து போயிருக்கணும் இவ்வளோ நான் பார்த்து ரொம்பவே நன்றிங்க. ஆமாம் இதுக்கப்புறம் உங்களோட கல்டிவேஷன் வேணும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஜூலி சொல்லுவான் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் ஒரு வியடான டெக்னிக்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க தெரியாது ரொம்ப மிஸ்பிளீஸாகவும் இருக்குது பவர்ஃபுல்லாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீலில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வந்து அந்த ஊக்காங்கோட வெப்பனம் அடிக்குது அப்படின்ட்டு வந்துட்டு இருக்கேன். இன்னும் நம்ம சண்டை முடியல நீ அதுக்குள்ளே எங்கே போகிறேன் நம்ம சண்டையை முடிச்சுட்டு நீ எங்கே வேணா போ உன் அப்பியரன்ஸ் மாதிரி இருக்கு நீ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியுது ஆனால் உன்னால எனக்கு தோக்கடிக்க முடியாது ஒழுங்காக சண்டைக்கு வாடா அப்படின்ற கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஹீரோ நம்ம நெபுலா தான் ரீச் பண்ணிருக்கேன் என்னோட பவரை டெஸ்ட் பண்ணி பார்க்க ஊக்காங்க சரியாக இருப்பான் இவனை வச்சு டெஸ்ட் பண்ணுறா அப்படின்னு ஹீரோ பார்த்தா ஃபைட் ரெடியா. நெக்ஸ்ட் இதில் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ஏரிக்கு நடுவில் பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அந்த இதில் அங்கிள் லேனு ஜூலி மெருமெல்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஊக்காங்க சொல்லிட்டு போட்டேன்னா வப்பனத்திட்டு அடிக்காம ஹீரோவில் தப்பிக்க ஆரம்பிக்கிறதுல. ஸோ அதில் ஊக்காங்க சும்மா சொல்லிட்டு அப்படியே பயமாக அட்டாக் பண்ணுறாங்க இடத்துல நீ எங்கே போனால் எங்கே போனால் ஊக்காந்து இருக்கு திடீர்னு ஹீரோ பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுறது வந்துருப்பாங்க. ஸோ இதை நோட் பண்ண ஊக்காங்க பார்த்து அசால்ட்டாக தடுக்கிறான். இந்த இடத்துல ஹீரோவோட பவர் ரொம்பவே வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்து ஊக்காங்க வர்றான். இவரோட ஸ்பீடு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் சொல்லிட்டு ஊக்காங்க என்னதான் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க அட்டாக் அடிக்கணும் ஒன்றுமே முடியல. ஊக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் ஆரா பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி சுற்றி விட்டுக்கிட்டு இடத்துல. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வெப்பனை கொண்டு அட்டாக் பண்ண ஊக்கா அசால்ட்டாக தான் சொல்லலாம். என்னோட உண்மையான பேர் குவீன் யூ அப்படின்னு ஒரு ரியல் நேம் பார்த்தீங்கன்னா ஹீரோன்னு சொல்லிட்டு போங்க சின்னத்தில் இதில் அங்கிளான பேசிட்டு இருக்கு. ஸோ ஜூலி குவீன் யூ அவரோட பாதை இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்கு கல்டிவேஷனோட ஸ்டார்டிங் தான் இருக்கான் இன்னும் நிறைய விஷயத்தில் அவன் ஃபியூச்சரில் அவன் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் ஊக்காங்க நம்ம ஹீரோ பதில் வெளியே தான் வந்துட்டு இருக்காங்க அந்த கடலை அந்த இதில் ஊக்காங்க மொத்த முறையும் வெளியே தான் அங்கே இருக்கிற எல்லா மீனையும் பார்த்து எல்லாம் ரொம்பவுமே நல்லா இருக்கு. ஸோ இந்த இதில் நிறைய வந்து மாஸ்டர் இருக்கு ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா எல்லாமே ரொம்பவுமே வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ இதில் மலைகள் இந்த எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு செடி கொடி கிளம்பிட்டு ஊக்காங்கெல்லாம் ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல.
அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மெர்மெண்ட் பெரிய ஒரு மலை மாதிரி இருக்குங்க. அந்த மலைக்கு மேலே வந்து ரெட் கலர் செடிகளும் இருக்கா. ஸோ இந்த இடம் வந்து அற்புதமாக ரொம்ப அழகாகவே இந்த இடத்துல என்ன தான் வந்து அதிகப்படியான மான்ஸ்டர்ஸ் இருந்தாலும் எதுவுமே வந்து என் பவர் கேட்டால் கூட வரலன்னு சொல்லிட்டு டே ஊக்காங்க பயமரா. ஸோ இதுங்கெல்லாம் வந்து பவர் கம்மியாக இருக்கலாம், ஒன்று மாற்றி கொண்டுகிட்டு இருக்கு. நீ மட்டும் ஒரு டிவைன் பெஸ்ட்டுங்கிறது கண்டுபிடிச்சுன்னா எல்லாம் சேர்ந்து உனக்கு கொள்ள விட்றேன் பிரதர். நீங்கள் அதெல்லாம் கவலையே படாதீங்க, 30% ஸ்ட்ரென்த் வச்சு இது எல்லாத்தையும் கொள்ள முடியும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்கிறது புரியுதா இல்லையா? கொஞ்சமாக அமைஞ்சாருங்க. நான் வந்து காடு ஹை அக்வாட்டிக் வாங்கி என்னோட சத்தியை பற்றி உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ தெரிஞ்சால் நீங்கள் வந்து மிரண்டு போயிடுங்க. அந்த அளவுக்கு நான் வீக் ஆனவெல்லாம் கிடையாது, ஒன்று ஊக்காங்க போயிருக்கேன் அந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள் காமிச்சா தான் வந்து நல்லா இருக்கும். ஸோ என்னோட ஹையோட பவர் வந்து நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்ட்டு ஊக்காங்க என்ன பண்ணோன்னா அவனை ஹையோட காடை அந்த பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல திடீர்னு ஒரு ஃப்ளவர் இருக்கும், அதை பார்த்துக்குவோம். எங்கே இருக்குது அப்படின்ட்டு உடனே ஊக்காங்க போய் அடிக்க போகுது. டே பிரச்சனை பண்ணாதரா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இருந்தாலும் ஊக்காங்கலாம் கேட்பான். அவன் ஸ்டாஃப் வச்சு ஒரு அடிப்பாங்க, அடிங்க ஒய்யால் அந்த மலையே ரெண்டா பொழந்துக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இந்த மலையை பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக பொழந்தா அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஷர் வெளியே வர ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ரெட் பிளட் கேவ் மேட்ச் பார்த்தா லீடர் வந்து ஸோ வந்து ரெட் ஸ்னேக் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இந்த டைமில் நான் தோத்துறேன். கிட்டத்தட்ட அந்த இடத்த சீலில் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற ஜெடி சோடனா வந்து எடுத்தே ஆகணும். இது ரொம்ப முக்கியமான நேரம். இந்த நேரத்தில் விட்டால் கண்டிப்பாக பவர்ஃபுல் ஆக முடியாதுன்னு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அவனை உட்காந்துக்கிட்டுறான். இந்த இடத்துல நம்ம பச்சை பாம்புன்னு பார்த்தீங்கன்னா எதிரில் வந்து வந்துட்டு இருந்துச்சு. அண்ணா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. அந்த 2 பேரும் அதை கல்டிவேட்டர் அதை கருப்பு காக்காவும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒழிச்சிக்கிட்டு இருக்குங்க. அதை கண்டே பிடிக்கும்ல. டே தம்பி தயவு செஞ்சு இந்த நேரத்தில் வந்து இதை பற்றி பண்ணிக்கிட்டு இருக்காரா. ஸோ ரொம்பவே முக்கியமான. ஸோ நம்மளோட அந்த ரெட் பிளட் கேவ் மேட்ச் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஸோ அந்த 9 ஹால்ஸ் கிட்ட பார்த்தா அட்டிமையாக இருக்குது. ஸோ நான் அந்த ஸ்பாட்டை அப்டேட் பண்ணிட்டா மட்டும்தான் நம்மளை அட்டுமே தண்ணி வெளியே வர முடியும். இந்த பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் அப்போ அவங்க ரிவெஞ்ச்னா கண்டிப்பாக கேட்டுப்பா. ஆனால் இப்போ அதுக்கான நேரம் இல்லை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி முதல்ல இந்த இடத்துல அந்த ஸ்வாடை ஆப்டேன் பண்ணி நம்ம சக்ஸஸ் ஆகிறோம். திடீர்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மலையை பார்த்தீங்கன்னா நகராக என்ன ஆனாலும் இந்த நேரத்தில் எந்த வித பிரச்சனையும் ஆகக்கூடாது அப்படின்னு அவன் சொல்கிறதோ அப்படின்னா இந்த சீனை பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜேட் ஸ்வாட்ஸ் ஸோ இந்த மாதிரி வந்து 9 ஸ்வாட்ஸ் இருக்குது. இது 9 ஸ்வாட்ஸ் சேர்ந்தால் மட்டும்தான் வந்து ஸோ இம்மார்டல் மேன்ஷன் வந்து ஓப்பன் பண்ணேன். அந்த இம்மார்டல் மேன்ஷன் எக்கச்சக்க ட்ரெஷ் இருக்குது. எல்லாமே மிட் கிரேட் மெட்டீரியல்ஸ்க்கு மேலே இருக்க மெட்டீரியல்ஸ் வந்து கிரியேட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 9 ஸ்வாட்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்த ஸ்வாட்ஸ் ஸோ இம்மார்டல்லையுமே சேர்ந்த ஸோ ஒரு இம்மார்டல் பாட்டு நான் வந்து 1 பீஸ் வந்து வச்சுருக்கேன் அந்த இடத்துல. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து டெவில் கல்டிவேட்டர்ஸ் இந்த பர்பிள் ஃப்ளேம் ஃபயர் ப்ரிசன் அதை சேர்ந்த வந்து 2 ஸ்வாட்ஸ் வச்சுருக்கான். அப்புறம் குவிங் லாங் அப்படின்ற ப்ளூ ட்ராகன் பேசுவான் வந்து ஒரு ஸ்வாடை வந்து இந்த இடத்துல வச்சுருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாங் யாங் அப்படின்ற ஜேட் வாட்டர் மென்ஷன் சேர்ந்தான். அவன் வந்து ஒரு பீஸ் வந்து வச்சுருக்கான். 6வது ஸ்வாட் வந்து என்கிட்ட இருக்குது. அப்புறமா 7வது ஸ்வாடுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லாங் குவிங் அப்புறம் சாங் யாங் இவங்க 2 பேருமே சண்டை போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த லாபோ அவன் பார்த்தீங்கன்னா 8th ஸ்வாடை வந்து தேடி போய்கிட்டு இருக்கான். 8th ஸ்வாடை பற்றி அவன் தேடி போனான். 9th ஸ்வாட் எங்கே இருக்கிற கேட்டானோ யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஊக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் எடுத்து அண்ணா அந்த ஃப்ளவரை பார்த்தா இது வந்து 5 நைட் பர்பிள் ஃப்ளவர் எப்படி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டாப் கலர் அல்கமி கிரேட் ட்ரெஷர். இது பார்த்தீங்கன்னா டாப் லெவல் ஸ்பிரிச்சுவல் வெப்பன். அந்த லெவலுக்கு நிற்கிறான வெப்பன்னா டே நம்ம முதல்ல சாபரை கண்டுபிடிக்கணும். அதான் முக்கியம். உனக்கு வேணா நீ இப்போ நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல வந்து நிறுத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 5 பேர் வந்து இறங்குறாங்க. ஸோ யாராக அந்த 5 பேர் பார்த்துட்டு அந்த ஹீரோ பார்க்க வந்து ஒருத்தன் பார்த்துட்டு 2 பேர் பார்த்தீங்கன்னா நான்சன் சோல்ரிமாவில் மிட்ரிலையும் 2 பேர் பார்த்தீங்கன்னா வந்து நான்சன் சோல்ரிமாவில் ஸ்டார்டிங் லெவல்லையும் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கோல்டன் கோரோட ஃபைனல் ஸ்டேஜில் வந்து இருக்கான். அந்த இடத்துல ஹீரோ பிரச்சனை வந்திருக்கானுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஹீரோ பார்க்குறான். ஸோ அவன் அந்த பச்சை பாம்பு தான் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஒரு நண்டு பையன் வந்து சொல்லிட்டு இருப்பான் அந்த இடத்துல. சார் உங்களுக்கு வந்து வணக்கங்கள். ஸோ அந்த வந்து அல்கமி ட்ரெஷர் 5 நைட் பர்பிள் அது வந்து எங்களுக்கு தான் சொந்தம் சொல்கிறேன். அட்டங்கொய்யால் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிருக்கா. முட்டான்னு சொல்லிருக்கு. ஸோ இது வந்து எங்கள் ரீஜன் வந்து விளைஞ்சிருக்கு. கண்டிப்பாக எங்களுக்கு தான் வேணும். நான் அப்புறம் இந்த பிளட் கேவ் மேன்ஷனோட வந்து வைஸ் கமாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்துட்டேன். ஒழுங்காக அந்த ஃப்ளவரை கொடுத்துருங்க இந்த போய் உங்களை வந்து நான் உயிரோடு விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு ஹீரோ ஒன்று கேட்பான். ஸோ இந்த இடத்துல உங்கள் கிளான் இருக்குன்னா இந்த இடத்துல இருக்க எல்லாமே உங்களுக்கு சொந்தமாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இது மட்டும் வந்துட்டு ஆறவே வரல. ஸோ இதை பார்க்குறவங்க அந்த இராலும் பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அந்த வைஸ் கேவ் மாஸ்டர் ஸோ அவன் உடம்பு வந்து ஆறவே வரலாம். கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட்டான டெக்னிக் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். கொஞ்சம் ஆபத்தாக கொடுக்கலாம் ஜாபத்தான்னு சொல்லிட்டு இடத்துல. ஸோ ஊக்கா வந்து சொல்லுவான் எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருப்பீங்க இதில் இருந்தால் சண்டைக்கு வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை பார்க்குற பச்சை பாம்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து அட்டாக் பண்ணுறது ரெடி ஆகுங்க அப்படின்னு அவனும் சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஊக்கா அங்கே பார்த்தீங்கன்னா வாடா அடிச்சிக்கலாம் அப்படின்றது சொல்ல அட்டாக் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து இதான் முடிஞ்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறவங்க கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க. மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் போட்டு பாருங்கள்.
ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம செகண்ட் சேனல் லிங்க் நீங்கள் நம்ம சேனலோட உள்ளே போனீங்கன்னாவே ஸோ அந்த பேஜ்லேயே பார்த்தா கீழே நம்ம செகண்ட் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், தொட்டு மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் சேனல்லையும் வந்து நான் ஃப்யூச்சரில் வந்து ஒரு சில ஐடியாஸ் வந்து வச்சுருக்கேன். அதில் போடுற கண்டென்ட்டை பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் வந்து கொடுங்க. ஓஎஸ் பாய் பாய் பாய். இந்த வீடியோக்கு இந்த மறக்காமல் லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்கப்பா. கமெண்ட் பண்ணிட்டு போங்க.